10,000 டன் எடையை தாங்கும் கற்கள், ரயில் தண்டவாளங்களில் பரவி கிடக்கும் கற்கள். பொறியியல் மர்மத்தை தெரிஞ்சுக்கலாமா? அறிவியல் அதிசயங்கள் மட்டுமின்றி மனித வாழ்க்கையில் அறிவின் நுட்பத்தாலும் பல அதிசயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மண்ணில் விதைக்கப்படும் பயிர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதை விளைவித்து தருவது இந்த மண்தான். கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கேரட், பீன்ஸ் என பலவிதமான காய்கறிகளை தருவது இந்த மண்தான் என்பது எவ்வளவு பெரிய இயற்கையின் அதிசயம். நாம் அடிக்கடி ரயில்களில் பயணிக்கிறோம், பல ஊர்களுக்கு செல்கிறோம். இவ்வளவு நீளமான ரயில் எவ்வளவு வேகத்தில் சீறி பாய்ந்து செல்வது திகைப்பை ஏற்படுத்தாமல் நமக்குள் வேடிக்கை பார்க்கும் உணர்வைத்தான் தருகிறது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் போதும் ரயில்களில் பயணிக்கும் போதும் தண்டவாளங்களில் ஏராளமான கற்கள் கொட்டப்பட்டு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இது ஏதோ சாதாரணமாக கற்கள் கொட்டப்பட்டு இருப்பதாக நாம் எளிதாக கருதுகிறோம். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய பொறியியல் ரகசியம் ஒளிந்திருக்கின்றது. இந்த கற்கள் மட்டுமில்லை என்றால் 10,000 டன் எடையுள்ள ரயில் தண்டவாளத்தில் வந்தால் அடுத்த வினாடியே தடம் புரண்டு கவிழ்ந்துவிடும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது. அந்த ஆபத்தை தடுக்கவே இப்படி தண்டவாளத்தின் நடுவிலும் தண்டவாளத்தின் இருபுறமும் கற்கள் கொட்டி கிடக்கின்றன. தண்டவாளம் பூமிக்குள் அமுங்குவதை தடுத்தல். ரயில் அதிவேகமாக செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் பாரத்தினால் இரும்பு தண்டவாளங்கள் நேராக பூமிக்குள் அமிழ்ந்து விடக்கூடும். தண்டவாளத்தின் கீழே இருக்கும் சிமெண்ட் கட்டைகளுக்கு ஸ்லீப்பர் என்று பெயர். ரயிலின் மொத்த எடையையும் இந்த ஸ்லீப்பர்கள் மீதுதான் விழுகின்றது. இந்த கற்கள் அந்த எடையை சமமாக பகிர்ந்து தண்டவாளம் பூமிக்குள் இறங்குவதை தடுக்கின்றன. ட்ரக் ஃபாலஸ்ட் கற்களின் முக்கியத்துவம். தண்டவாளத்தில் உள்ள சிமெண்ட் கட்டைகள் ஸ்லீப்பர் சிறிதும் நகராமல் இருக்க கூர்மையான விளிம்புகள் கொண்ட இந்த ட்ரக் ஃபால்ஸ்ட் கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஒன்றுடன் ஒன்று பலமாக பின்னிக்கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான லாக் போல செயல்பட்டு சிமெண்ட் கட்டைகளை ஒரே இடத்தில் நிலையாக பிடித்துக் கொள்கின்றன. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விதிமுறை உள்ளது. ஆற்றில் கிடைக்கக்கூடிய உருண்டையான கற்களையோ சாதாரணமான முழுமுழுப்பான கற்களையோ இங்கு பயன்படுத்தவே முடியாது. அப்படி பயன்படுத்தினால் ரயில் செல்லும் போது ஏற்படும் அதிர்வுகளுக்கு கற்கள் வழுக்கி கொண்டு ஓடிவிடும். இதனால் மிகப்பெரிய விபத்து ஏற்படும். எனவேதான் கூர்மையான விளிம்புகள் கொண்ட பாறை துண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மழைநீர் தேங்குவதை தடுத்தல். மழை காலங்களில் தண்டவாள பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் கற்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் வழியாக நீர் எளிதாக வடிந்து கீழே செல்ல உதவுகின்றது. செடி கொடி புதர்கள் வளர்ந்து ரயில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கவும் இந்த கற்கள் தான் உதவுகின்றன. ஆனால் மெட்ரோ ரயில்களில் ஏன் கற்கள் இல்லை என்ற கேள்வி எழலாம். மெட்ரோ ரயில் பாதைகளில் இந்த கற்கள் இருப்பதில்லை. ஏனெனில் மெட்ரோ ரயில்களில் ஏற்படும் அதிர்வுகளை தாங்குவதற்கென்று தனியாகவும் பிரத்யேகமாகவும் வடிவமைக்கப்பட்ட அதிர்வு தாங்கிகள் மற்றும் கான்கிரீட் அமைப்புகள் பயன்படுத்தப்படுவதால் அங்கு இந்த கற்கள் தேவைப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.